Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் ஆன்லைனில் எப்படி ஆக்டிவ் இன்கம் earn பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபேமஸான வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பாசிவ் இன்கம்னா என்ன, அண்ட் பாசிவ் இன்கம்மை ஆன்லைனில் எப்படி earn பண்ணுறது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை செக் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோக்கு மறக்காமல் வாங்க. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்லைனில் ஆக்டிவ் இன்கம் earn பண்ணுறதுக்கு இருக்கிற ஃபேமஸான வெப்சைட் தான் ஃபைவர். ஸோ இந்த ஃபைவர்னால் என்ன அப்படின்னா ஜஸ்ட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸை கனெக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் பையர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா அவங்க ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனியில் எம்ப்ளாயீஸை டைரெக்டாக ஹையர் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்கில் சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து செட்ரேட் பண்ணி கொடுத்து அவங்க மூலியமாக ஒர்க் வாங்கிக்குவாங்க. ஸோ நம்ம தான் செல்லர்ஸ். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஒரு போஸ்டர் ஃபார்மேட்டில் ஃப்ரேம் பண்ணி அதை நம்ம போஸ்டர் அப்லோட் பண்ணிட்டாலே போதும். நம்ம போஸ்டரை பார்க்குற பையர்ஸ் நம்ம மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம கூகுள் சர்ச்க்கு வந்தாச்சு. ஸோ நம்ம ஜஸ்ட் ஃபைவர் அப்படின்றத சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணால் நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபைவருக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமானது நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சர்வீசஸை நம்ம செல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமானது வாட் இஸ் அ கிக். ஸோ கிக் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கிக்ஸ் வரும். ஸோ இதுக்கு பேர் தான் கிக். First, or a customized poster. I will do all types of data entry jobs. 3 hours for $5. So இந்த மாதிரி ஒரு customized page. ஸோ இது வந்து customized posterன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி போஸ்டர் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் இதுதான் நம்மளோட கவராக இருக்கும். ஸோ அது கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், நம்மளோட சர்வீசஸ் என்னென்னு கொடுக்கலாம், இங்கே நம்மளோட ரேட்டிங்ஸ் என்ன, நம்ம ப்ரைஸ் என்னன்னு கொடுக்கலாம், நம்மளோட 3 பேக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதாவது எவ்வளோ டாலர்ஸில் நம்ம மினிமம் வந்து $5, மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் நம்ம செட் பண்ணலாம். ஸோ அந்த ரேட்டிங்ஸ் ப்ரைஸஸும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமானது இந்த கிக்ஸை நம்ம ரேங்க் பண்ணணும், அதாவது ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம கிக் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமானது இந்த டேக்ஸ். ஸோ இவர் என்னென்ன டேக்ஸ் கொடுத்துருக்காரு, டேக்ஸ் அப்படின்றது மோஸ்டா சர்ச் ஆகிற கீவேர்ட்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் தான் நம்ம கிக் ரேங்க் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கிக்கை நம்ம எப்படி கிரியேட் பண்ணி நம்ம செல்லர் பேஜில் போடலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே வெளியே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிகம் அ செல்லர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணாலே போதும். உங்களோட ஒரு சில பேசிக் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், அந்த ஃபார்மாலிட்டிஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டாலே போதும், உங்களோட செல்லர் பேஜ் கிரியேட் ஆகிடும். ஸோ நான் இதில் ஃபர்ஸ்ட் கிக் எப்படி போடணும் அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த வித ஸ்பெஷல் டேலண்ட்ஸும் இல்லாமல் எப்படி நம்மளால நார்மலா ஒரு கிகை கிரியேட் பண்ண முடியும், எப்படி நம்மளால ஃபைவர்ல ப்ராஜெக்ட்ஸ் வாங்க முடியும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி கீவேர்ட் ரிசர்ச் அண்ட் நம்ம கிகை எப்படி ரேங்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம டொமைன் ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அதை எப்படி ரேங்க் பண்ண வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் அப்படின்னு நான் சர்ச் நான் டைப் பண்றேன். ஸோ எனக்கு வந்து 50,272 சர்வீசஸ் இன்னைக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இத்தனை பேர் வந்து உங்களோட கிக்ஸை இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எடுத்துக்குவோம். இவங்களோட சர்வீசஸை இங்கே நீட்டாக ஒரு போஸ்டர் இந்த ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணி இவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க இது வரைக்கும் 488 ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சு கொடுத்துருக்காங்க.
4.9 ஸ்டார்டிங் இருக்கு, ரேட்டிங் இருக்கு, ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. அண்ட் இந்த கிகை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்க கிக்ல உங்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட கீவேர்ட்ஸ் உங்களோட டிஸ்கிரிப்ஷனோட சென்டென்ஸ்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இதுவும் ஒரு காரணம், நம்மளோட கிக் ரேங்க் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். நம்ம கீவேர்ட்ஸை நம்மளோட சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் செட்டப் பேஜ், டிசைன், ஐ கேட்சிங் கவர் போட்டோ, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க பண்ணி தருவாங்க. ஸோ இவங்களோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 786 to 2357 அண்ட் உங்களோட டேக்ஸ், ஸோ இதுதான் முக்கியம் சொன்னேன் இல்லையா. ஸோ இவங்களோட டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், ஃபேன் பேஜ், எஃபி பிஸ்னஸ் பேஜ். ஸோ இந்த டேக்ஸ், ஸோ இந்த கீவேர்ட்ஸ் மூலியமா நம்ம சர்ச் பண்ணா கூட இவங்க கிக்ஸ் மேலே வந்துடும். ஸோ அதுக்கு பேர் தான் டேக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி இந்த டேக்ஸை வந்து நம்ம இவரோட கிக்கு செலக்ட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இவங்களோட டேக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நம்ம ஒரு வேர்ட் பேஜ்ல இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணாலே போதும். அண்ட் இதே மாதிரி ஒரு 2-3 கிக் நீங்க உள்ள ஓப்பன் பண்ணி நீங்க டேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டேக்ஸ் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி நம்ம வேர்ட்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபேஸ்புக் பேஜ் ரிப்பீட் ஆகிருக்குது, அதே மாதிரி பிஸ்னஸ் பேஜ் ரிப்பீட் ஆகிருக்குது, எஃபி பிஸ்னஸ் பேஜும் ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ இதில் 3 டேக்ஸ் வந்து 2 பேர்லையும் சிமிலராக இருக்குது. ஸோ தட் ஒரே சர்ச்ல 2 பேரும் ரேங்க் ஆகுறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட், இதில் 58,272 சர்ச்சஸ் இருக்குது. ஸோ இதில் நம்மளால ஈஸியாக ரேங்க் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த பேஜ் பக்கத்தில் கர்சர் வச்சு கிளிக் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஃபேஸ்புக் மூலியமா ஒரு 5 சஜஷன்ஸ் வரும். ஸோ இம்ப்ரெசிவ் ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1504 சர்ச்சஸ் மட்டும்தான் அவைலபிளாக காட்டுது. ஸோ தட் உங்களுக்கு காம்படிஷன் லெவல் குறைஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இம்ப்ரெசிவ் ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் அப்படின்றது கீழே 1504 சர்வீசஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம இம்ப்ரெசிவை எடுத்துடலாம். எடுத்துட்டா நம்மளுக்கு ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் கிரியேஷன் சர்ச் பண்ணால் 11,000 சர்ச்சஸ் வந்துருச்சு. ஸோ இதையும் நம்ம தூக்கிடலாம். ஸோ செட்டப் பிஸ்னஸ் பேஜ், ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ், ஸோ அதை கிளிக் பண்ணால் காம்படிஷன் அதிகமாக இருக்கு. ஸோ எந்த கீவேர்ட் கீழே நம்மளோட காம்படிஷன் கம்மியாக இருக்கோ அந்த கீவேர்டை நம்மளோட டைட்டில் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் நம்ம கிக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக்கான ஸ்கில்ஸை வச்சு எப்படி ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம் அண்ட் எப்படி அந்த கிக்கை ரேங்க் பண்ண வைக்கலாம் அப்படின்ற பற்றி நிறைய விஷயங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். That's it for today. Thank you.